குருவே சரணம். வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கோவர்தன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து என்னன்னா, உங்களை வாழ வைக்கும் 7ஆம் இடம். இது உங்களன்னு சொல்றது இந்த இடத்துல வந்து ஜாதகர் ஜாதகி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஜாதகர் ஜாதகி வந்து வாழ வைக்கிற 7ஆம் இடம் அப்படின்னு என்ன மீனிங் வருதுன்னா, நீங்க யாருக்காண்டி வாழ்றீங்க, எதுக்காண்டி வாழ்றீங்க அப்படின்னு சொல்லும்போது 7ஆம் இடம் கண்டிப்பா இந்த இடத்துல வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்க வந்து எத்தனை திருமணம் பண்ணாலும் 7ஆம் இடம் மட்டுமே. நீங்க எத்தனை பேரை கல்யாணம் பண்ணாலும் உங்களுடைய களத்திரஸ்தானம் 7ஆம் இடமே. ரெண்டாம் கல்யாணத்துக்கு 9ஆம் இடம், மூணாவது கல்யாணத்துக்கு வந்து 11ஆம் இடம், அதெல்லாம் கணக்கே கிடையாது. அது வந்து ஜஸ்ட் சப்போர்ட்டிங் ரோல் மட்டும்தான். அப்ப இந்த இடத்துல வந்து என்னன்னா, 7ஆம் இடம்ங்கிறது வரும்போது நீங்க யாருக்காண்டி வாழ்றீங்க, நீங்க யாருக்காண்டி இந்த பூமியில வந்து அவதரிச்சிருக்கீங்க, யாரை பத்தி அதிகமா வந்து யோசிப்பீங்க, யாரை வந்து அதிகமாவே நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த விஷயங்கள் வந்து அதிகமா வந்து வர்றது எல்லாமே வந்து 7ஆம் இடம். ஒருத்தருக்கு வந்து 7ஆம் இடம் வந்து ரொம்ப பலமா இருந்துச்சுன்னா 6 8 பணங்களை மறையக்கூடாது. அந்த மாதிரி 7ஆம் இடம் பலமா இருந்துச்சுன்னா எல்லா விஷயங்களும் வந்து அவங்கள தேடி வர ஆரம்பிக்கும். அவங்க வந்து அது கிரகிக்கிற தன்மைக்கு வந்துடும். இப்ப 7ஆம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னா என்ன மீனிங்னா, நம்ம நார்மலா எதிர்பார்க்கிற விஷயங்கள் நடக்காது, இந்த இடத்துல வந்து நடக்காது, எதிர்பார்க்கிற விஷயங்கள் நடக்காது. அப்ப எதிர்பாராத விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். 7ஆம் இடம் வந்து பலவீனமா இருக்கும் பொழுது எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும். நம்ம வந்து என்ன நினைச்சிருப்போம், இன்னைக்கு வந்து ஒரு இடத்துக்கு போவோம். இவர் ஒருத்தர் இருக்காப்புல, அவர்கிட்ட போய் ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்குவோம். அவர்கிட்ட வந்து சில விஷயங்களை வந்து நம்ம கேட்போம். சில ஐடியா கேட்போம். பிசினஸ் பத்தி ஏதாவது ஒரு சஜஷன் கேட்போம். இல்லைன்னா வந்து இவரை பார்ப்போம், இவர்கிட்ட போய் ஜோதிடம் கேட்போம். இல்ல ஆம், இவர்கிட்ட போய் இந்த விஷயத்த வந்து நம்ம கேட்டு பார்ப்போம். இல்ல இன்னைக்கு இந்த விஷயத்த நம்ம பண்ணி ஆகணும். இன்னைக்கு கவர்மெண்ட் அபிஷியல் ஆபீஸுக்கு போய் ஆகணும். இன்னைக்கு வந்து பத்திர ஆபீஸ்ல போய் பத்திரம் முடிக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. 7ஆம் இடம் இல்லாம ஒரு ஜாதகர்னால இயங்கவே முடியாது. இதுதான் வந்து ஃபேக்ட். சோ இந்த இடத்துல வந்து 7ஆம் இடங்கிறது எப்படி வேலை செய்யறதுன்னா, ஜாதகரை தான் வேலை செய்ய வைக்குது. அப்ப 7ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா என்ன எதிர்பார்ப்பே வைக்காதீங்கன்னு சொல்லிடுவேன். என்னோட கான்செப்ட் படி வந்து பாத்தீங்கன்னா, 7ஆம் இடம் கெட்டு போச்சு ஒருத்தருக்கு. அப்ப நீங்க வந்து எதிர்பார்க்கறத கொஞ்சம் நிப்பாட்டிங்க. நல்லபடியா வந்து இது பண்ணுங்க. எதிர்பார்க்காம வாழ ஆரம்பிக்கீங்க. அவங்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்த்துட்டே போனா அந்த காரியம் நடக்காது. அப்படிதான் சொல்லுவேன். 7ஆம் இடம் கெட்டு போச்சு, இதாயிருச்சுன்னா அதுதான். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். சில விஷயங்கள் வந்து என்னன்னா, சில பேர் வந்து இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் 7ஆம் இடம் வரும்னா கிடையாது. நம்ம வாழ்க்கையில வந்து முக்காவாசி முக்காவாசி இல்ல, 95% வந்து இந்த 7ஆம் இடம் நம்பியே தான் போகுது. 7ஆம் இடம் இல்லாத ஜாதகம் ஜாதகி வந்து நம்ம வந்து சொல்லவே முடியாது. ஸோ இது ரொம்ப முக்கியமான இம்பாக்ட். அப்ப 7ஆம் இடம் இல்லாம வாழ்க்கை இல்லைங்கிற மாதிரி வந்துடும் இந்த இடத்துல. அப்ப மீதி இருக்க 5% பூர்வ புண்ணியஸ்தானம். அது மட்டும்தான் மிஞ்சம். நம்ம கடைசி காலத்துல நம்ம நம்மளுடைய கடைசி காலத்துல நம்ம அனாதையா இருக்கோமா, இல்ல வந்து நம்மளை பார்த்துக்க இருக்க ஆள் இருக்கா, நமக்குன்னு ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது வந்து 1 5 9 திரியோண ஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து கடைசியில நமக்கு மிஞ்சம், வேற எதுவும் மிஞ்சாது. நமக்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறது அந்த விஷயம் மட்டுமே. ஸோ நம்ம வந்து ஏதாவது சொத்து சேர்த்து வச்சோம்னா நமக்கு அடுத்த தலைமுறை கொண்டு போறது அது எல்லாமே சொல்றது வந்து 1 5 9. ஸோ இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இதை வந்து தெளிவுபடுத்திருக்கேன். 7ஆம் இடம் சம்மந்தம் இல்லாம ஒருத்தர் எதுவுமே இல்லை சார். ஒருத்தர் சாமியாரா இருக்காப்புல, ஒருத்தர் தனிமையில வாழ்ந்துட்டு இருக்காப்புல, ஒருத்தர் வந்து ஆஹ், யாருமே எதிர்பார்க்க காட்டுக்குள்ள தனியா வாழ்றாப்புலன்னா தனிமையில வாழவே முடியாது. தனிமையில எக்காரணத்தோண்டு வாழவே முடியாது. ஈவன் தோ அங்க வந்து மிருகங்கள் கூட இருக்கணும். நான் சொல்ற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா, அங்க வந்து மிருகமாவது ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஒரு ஒரு காட்டு நாய், இல்லைன்னா சிங்கம், புலி, கரடி, இந்த ஏதாவது இருக்கணும். இதுவும் 7ஆம் இடமே வேலை செய்யும். ஸோ சப்ஜெக்டே அதுதான். 7ஆம் இடம் இல்லாம
ஒரு ஜாதகிக்கு வந்து வாழ்க்கை நிறைவே செய்யாது. சோ தனிமையில வாழ்றாங்க அப்படின்னா 7ஆம் இடம் ரொம்ப கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அது மட்டும்தான். கிரக காரகத்துவம்னு வரும்போது வந்து சனி பகவானு, கேது பகவான்லாம் சம்மந்தப்பட ஆரம்பிச்சுருவாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா மொரட்டு சாமியார் தான். மொரட்டு சாமியார் தான். என்னோட வார்த்தையில சொல்லும்போது மொரட்டு சாமியார் மட்டுமே மிஞ்சும். ஓகே மகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.